ஓம் நமச்சிவாய். ஒரு ஜாதகத்துக்கு நம்ம பலன் சொல்ல நினைக்கும் போது 12 ராசி கட்டங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்களை மட்டும் நம்ம ஒரு கணிதம் போட்டு எடுத்து அதை இந்த காலத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுத்து சொல்றோம். தசாபுத்தி அந்தர சூட்சம் பிராணம்ங்கிறது இருக்குன்ற ஏற்கனவே என்னோட பதிவுல போட்டிருக்கிறேன். அது ஒரு 7 விதமாக இருக்குது அப்படிங்கிறத நொடி வரைக்கும் போய் நம்ம பலன் எடுக்கிறதுக்காக முடியும் அப்படின்னு சொல்றோம். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ அம்ச கட்டத்தை நவாம்சத்தையும் இதே நேரத்துல ராசி கட்டத்தையும் வச்சு நம்ம கிரக அடைவை வச்சு நம்ம பலன் சொல்றோம். ஆனா எனக்கு எனது முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு விதி என்ன அப்படிங்கிறீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி அப்படின்றத ஒரு கணக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு லக்னாதிபதி அப்படிங்கிறவர் நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு சிம்ம லக்னத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் அவர் எந்த நட்சத்திர சாரத்துல நிக்கிறான்னு நம்ம ஒரு கணிதம் எடுப்போம். அந்த நட்சத்திர சாரமாகப்பட்டது ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அவர் ராகுவின் நட்சத்திர சாரத்துல நிக்கிறாருன்னா அந்த ராகு பகவான் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறார். அப்ப அந்த ராகு பகவான் பாத்தீங்கன்னா சந்திர பகவான் சாரத்தில் நிற்கிறார். அந்த சந்திர பகவான் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறார். இது போல நம்ம படிப்படியா போகும்போது இறுதியா ஒரு புதன் பகவான் நட்சத்திரத்தில் இருக்காருன்னு நம்ம ஒரு கணிதம் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா கணக்கு போடும்போது இது கொஞ்சம் குழப்பமாக இருக்க போல இருக்கும். ஆனா தெளிவா புரிஞ்சு பார்த்தீங்கன்னா தான் கேட்டீங்கன்னா தான் புரியும். அந்த புதன் பகவானின் நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படிங்கிறப்ப புதன் பகவானவர் கேது பகவான் நட்சத்திரத்துல இருக்காரு. அப்ப இந்த கேது பகவானும் புதன் பகவான் நட்சத்திரத்துக்கு மாறி இருக்காங்க அப்படிங்கிறப்போ நாம புதன் பகவான் குறிக்கிறோம். அதே 2ஆம் இடத்து விதி. இதே போல ஒவ்வொரு பாவகத்தின் அதிபதிகளும் எந்த நட்சத்திர சாரத்துல இருக்காங்கன்றது நம்ம கணிதம் போட்டுட்டு வந்தோம்னா அந்த சாரத்தின் அதிபதிகள் ஏதேனும் ஒரு கிரகத்தின் நட்சத்திர சாரத்துல மட்டும்தான் வருவாங்க. 12 பாவகத்துக்கு எடுத்தாலும் அப்ப அந்த நட்சத்திர சாரம் 12 பாவகத்துக்கு இது போலதான் இருக்கும். ஆனா நட்சத்திர சார பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் மட்டும் அது போல வராது. இது ஒரு கணிதம். இது எனது முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது. இதுக்கான விளக்கத்தை எனது யூடியூப் சேனல்ல நான் ஒரு சின்ன வரைபடத்தோட, அதாவது நான் எழுதக்கூடிய விதத்தை வச்சு நான் அதில் பதிவிடுறேன். அதை போய் கவனமா கொஞ்சம் புரியுற மாதிரி கேளுங்க. ஓம் நமச்சிவாய, வாழ்க வளம்.